அதேபோல் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொழிலாளி வர்க்கம் நாடு முழுவதும் போராடி தியாகம் செய்து ரத்தம் சிந்தி உயிர் பலி கொடுத்து துப்பாக்கி சூடுகளை சந்தித்து தூக்குமடிகளை சந்தித்து பெற்ற உரிமைகள் சட்டங்கள் அனைத்தையும் குப்பையில் தூக்கி வீசி எறிந்துவிட்டு முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக 4 சட்ட தொகுப்புகளாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாட்டில் எதிர்காலத்தில் தொழிலாளர்கள் எந்த தொழிலாளராக இருந்தாலும் தொழிற்சங்கம் கூட வைப்பதற்கற்ற வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியிருப்பதை கண்டித்து அந்த 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும். ஏற்கனவே உள்ள 44 சட்டங்களை அமல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியும், அதேபோல நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரியும், அதேபோல மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டத்தை மீண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது அறிவித்திருக்கிற மோடி அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஜி ராம்ஜி திட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40% பங்களிப்போடு இந்த திட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருப்பது உண்மையில் நடைமுறையில் அந்த திட்டம் வெற்றி பெறாது. முந்தைய ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இந்த திட்டத்திற்குரிய செலவினங்கள் அனைத்தையும் ஒன்றிய அரசாங்கமே 100% ஏற்கும் என்று அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்தது. அதையே பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும், தேசிய கல்விக் கொள்கை 2020 திரும்பப் பெற வேண்டும், அது மாணவர்களை கல்வி நிலையங்களிலிருந்து வெளியேற்றுவதற்குள்ள ஒரு சூழ்ச்சி என்கிற முறையில் அதை வாபஸ் வாங்க வேண்டும், அந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும், நாடாளுமன்றத்தில் இப்பொழுது இருக்கிற 543 தொகுதிகளே நீடிக்க வேண்டும், அதை 850 உயர்த்துவதற்கான சூழ்ச்சிகளை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது என்பதை வற்புறுத்தியும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் 1 டெல்லியில் பேரணியும் செல்லுகிறோம். மோடியின் ஆட்சியை அகற்றுகிற வரையில் இந்த போராட்டம் என்பது தொடரும். மாநில அரசு பல்வேறு பிரச்சனைகளை ஒத்த கருத்துக்கள் எடுக்கிறார்கள். குறிப்பாக நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை சட்டப்பேரவையிலே முன்மொழிந்து பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரை தவிர மற்ற அனைத்து கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியுடைய எண்ணிக்கை 543 தொடரும் என்று இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம் என்கிற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதே போல காவிரி நதிநீர் பிரச்சனையிலையும் ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்குள்ள முயற்சியை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கை மாற்றுவது தொடர்பாக அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்கல. அப்ப திமுக அதுல விலகி போகுதா? அந்த முரண்பாடு ஆகுமா? இல்லை, அவங்க சொன்ன காரணம் அதை பற்றி அஜெண்டாவே இன்னும் வரல, அதனால இந்த கூட்டத்தில் பங்கேற்கணும். அஜெண்டா வரல. அஜெண்டா வருகிற பொழுது நிச்சயமாக சேர்ந்து தான் இணைந்தான் நிற்பார்கள். ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதம் இதே போல 850 உயர்த்துவதற்குள்ள முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்ட பொழுது அதை மிக கடுமையாக எதிர்த்து ஆகஸ்ட் 16, 17 தேதியில் நாடாளுமன்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொழுது அதை மிக கடுமையாக எதிர்த்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அன்றைக்கு கருப்பு கொடி, நாமக்கல்லில் அவர் கருப்பு கொடி ஏற்றினார். எல்லோரும் கருப்பு கொடி அணிந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். அதேபோல் நாடாளுமன்றத்திலும் ஒற்றுமையாக நின்று அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அதே நிலையை தான் திமுக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்ப சட்டமன்றத்தில் புதிய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சு சட்டசபை நடந்துட்டு இருக்கு. அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு பாக்குறீங்க? புதிய அரசு எப்படி செயல்படுது? புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 3 மாதம் தான், 100 நாட்கள் தான் ஆகிறது. ஒரு புதிய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த ரெண்டிலையும் பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் பெண்களுக்கு 1 பவுன் நகை பட்டுச்சேலை, திருமணமாகிற பெண்களுக்கு, அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு 5 ஆடுகள் வழங்குவது, வீடு கட்டுவதற்கான தொகையை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியிருப்பது, மீனவர்களுக்கு 6000 7000 உயர்த்தியிருப்பது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் ஏற்கனவே தேர்தலில் அறிவிக்கப்பட்ட பல அறிவிப்புகள் இருக்கிறது. வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4000, பெண்களுக்கு மாதம் 2500, அனைத்து பெண்களுக்கும் பேருந்துகளில் எல்லா பேருந்துகளிலையும்
கட்டணமில்லாத பயணம் இவைகள்லாம் தேர்தல் கால வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டது. அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயிகளுடைய பயிர் கடன் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் முழு கடனையும் ரத்து செய்வோம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்பு என்பது பெரும்பகுதி விவசாயிகளுக்கு பயனளிக்காது. ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும்தான் பயனளிக்கும். ஏன்னா ஒரே வீட்டில் ஒரே வீடாக இருக்கும், அண்ணன் தம்பி 4 பேர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள பாகை பிரிவினை செய்திருப்பார்கள். அப்பொழுது 4 பேரும் கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கியிருந்தால் தள்ளுபடி இல்லை என்று சொல்வது ஏற்புடையதல்ல. 1 லட்சத்திற்கு கீழ் இருந்தால்தான் தள்ளுபடி என்பதும் ஏற்புடையதல்ல. நீங்கள் அறிவித்தபடி சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அறிவித்தபடி 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதற்கு மேல் உள்ள 5 ஏக்கருக்கு மேல் இருக்கிற விவசாயிகளுக்கு அவர்கள் பெற்றிருக்கிற கடனில் 50% தள்ளுபடி செய்ய வேண்டும். இதை முழுமையாக அமுல்படுத்தினால்தான் விவசாயிகள் பயனடைவார்கள். இன்னொன்று, கடந்த காலங்களில் இருந்த மின் கட்டணத்தை விட இப்போ 200 யூனிட் கூடுதலா கொடுத்தும் கூட மின் கட்டண உயர்வுங்கிறது தாறுமாறா இருக்கு. ஒரு 500 ரூபா கட்டிட்டு இருந்தவங்களுக்கு 1700 ரூபா 1500 இருக்கு, 4000 ரூபா கட்டி இருந்தவங்களுக்கு 12000 ரூபா இருக்கு. ஆனா 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துமே இந்த அளவுக்கு மின் கட்டண உயர்வுக்கு யார் தான் சார்? அதாவது பல இடங்கள்ல இந்த குளறுபடிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது என்ன காரணத்தான் என்று தெரியவில்லை. ஆனால் அது தவறு. ஆனால் அதை பற்றி அமைச்சர்கள் கூறுகிற பொழுது எல்லா இடங்களிலும் சில இடங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், சரி செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சரி செய்வோம் என்று வார்த்தையால் சொன்னால் மட்டும் போதாது, உடனடியாக சரி செய்ய வேண்டாம். ஏன்னா ஒரு 100 ரூபா கட்ட வேண்டியவங்களுக்கு 1000 ரூபா கட்டணும், 1000 ரூபா கட்ட வேண்டியவர்களுக்கு 5000 கட்டணம் என்று வருகிற பொழுது அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தடையில்லா மின்சாரம் கிடைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும்.